51 man piston border markets. Dingla. Man piston border markets. Dingla. Pakistan Iran border market அமைச்சிருக்காங்க. ஒரு series of markets அமைக்கணும் அப்படின்ற ஒரு பிளான். அதுல one of the market தான் man piston அப்படின்றது. 52 para C para C அதாவது ஆர்டிகல் 29 கூட கிடையாது 30 அது மட்டும் தான் வந்திருக்கும். லைக் எஸ் கெட் த லாங்குவேஜ் ரெகக்னைஸ்ட் ஆஸ் அன் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆர்டிகல் 347 இட் மைட் சவுண்ட் லைக் அது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் அதில் வந்து ஒரு ப்ரொபோர்ஷன் ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னு தான் வந்து கொடுத்துருப்பாங்களே, எத்னிக் மைனாரிட்டி பற்றி வந்து எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ஒன்லி 3 இஸ் கரெக்ட். ஆப்ஷன் சி. ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ் சி. இஸ் ப்ராஸ்பெக்டஸ்ன்றது வந்து ஒரு ரிப்போர்ட் டாக்குமெண்ட் மாதிரி. எல்லா கம்பெனியும் வந்து ஸ்டாக்ல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, எப்படி நாங்கள் வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ண போகிறோம் அப்படின்ற பற்றின ஒரு டாக்குமெண்ட் டீட்டெயிலாக இருக்கும். ரெட் ஹெரிங்ன்றது வந்து அவ்வளோ டீட்டெயில்ஸ் இல்லாத ஒரு ப்ராஸ்பெக்டஸ், ஒரு ப்ரிலிமினரி ப்ராஸ்பெக்டஸ் மாதிரி ரெட் ஹெரிங்ன்றது. ஸ்டாக் ட்ரேடிங் WTO's crown jewel. புரியுதுங்களா? டிங்களா? Dispute Settlement Body DSB dispute that one is known as the crown jewel of WTO. Intellectual Property Organization. 55 So yes, first statement பார்த்தீங்கன்னா Berne Convention வந்து பிறந்தது அப்படின்னு சொல்லுது. ஸோ எஸ் Berne Convention இருந்து பிறந்தது தான் வந்து இந்த காப்பிரைட்ஸ்க்கான ஒரு இதுவுமே. ஸோ Berne Convention அப்படின்றது வந்து லிட்ரரி அண்ட் ஆர்டிஸ்டிக் ஒர்க்ஸ் பற்றின ஒரு கன்வென்ஷன். லிட்ரரி அண்ட் ஆர்டிஸ்டிக் ஒர்க்ஸ் அதை பற்றின ஒரு கன்வென்ஷன் தான் இந்த Berne Convention. அதில் ஒரு ஸ்பெஷல் அக்ரிமெண்ட்டாக வந்தது தான் வந்து இந்த காப்பிரைட் ட்ரீட்டி. நம்மளோட IPAB அப்படின்றது வந்து இன்டர்னல் ட்ரேட் அந்த டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி தான். IPAB Department of Promotion of Industry and Internal Trade அதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி. Trademarks Act Section 83 of Trademarks Act அது கீழே தான் வந்து IPAB has statutory existence. Liquefied natural gas 56 liquefied natural gas டீங்களா? இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? வர அதான் ஆன்சர்ஸ். ஸோ 56 இட் இஸ் half the weight of water. ஓகே, அது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இங்கே மீத்தேன் பார்த்தீங்கன்னா வந்து 80 to 95% வந்து மீத்தேன் இருக்கும் அதில் LNGயில் 80 to 95%, not 50%. ஸோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் B, only 2. Incorrect statement is B, only 2. India in recent times handed over the fast patrol vessel to Maldives. B, Maldives. Landing craft assault ship. BrahMos. 58 BrahMos.
வேறு எஸ் பிரம்மோஸ் வந்து இட் இஸ் டூ ஸ்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு மிசைல் தான். பிரம்மோஸ் வந்து இந்தியா அண்ட் ரஷ்யா 2 பேரும் சேர்ந்து உருவாக்கின ஒரு மிசைல். 2 ஸ்டேஜ் தான் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் சாலிட் ப்ரொப்பலண்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜில் வந்து லிக்விட். ஸோ இட் கோஸ் அரவுண்ட் 3 மார்க், அதாவது 2.8 மார்க்ஸ் டு பி எக்ஸாக்ட். ஸோ இந்த மார்க் அப்படின்றது வந்து என்ன தெரியும் இல்லைங்களா, இட்ஸ் ஸ்பீட் ஆஃப் சவுண்டு. இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு ஏர்க்ராஃப்டோ எனி மூவிங் பாடி, அதாவது ஹை ஸ்பீட்ஸில் மூவ் பண்ணக்கூடிய பாடி, அது சப்சானிக்காக இருக்கா இல்லை சூப்பர் சானிக்காக இருக்கா இல்லை வந்து ஹைப்பர் சானிக்காக இருக்குது அப்படின்றது. ஸோ ஒரு மார்க்குக்கு கீழே, அதாவது ஸ்பீட் ஆஃப் சவுண்டை விட கம்மியாக ட்ராவல் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் சப்சானிக் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. அட் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் ட்ராவல் ஆச்சுன்னா டிரான்சானிக். ஸ்பீட் ஆஃப் சவுண்டுக்கு மேலே, அதாவது 1 மார்க்குக்கு மேலே பட் 5 மார்க்குக்கு கீழே, 5.0 மார்க்குக்கு கீழே அப்படின்னா அது சூப்பர் சானிக். 5 மார்க்குக்கு மேலே போச்சு அப்படின்னா ஹைப்பர் சானிக். ஸோ இந்த பிரம்மோஸ் அப்படின்றது வந்து இட் இஸ் அ சூப்பர் சானிக் மிசைல். 2.8 மார்க்ஸ் போகிறதுனால இது சூப்பர் சானிக் மிசைல். ரீசெண்டாக வந்து நிறைய டெலிவரி அக்ரிமெண்ட்ஸ் வந்து போட்டிருக்கோம், அதுக்காக கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி நியூஸ். $59. வர 59. புரியுதுங்களா? 59 இஸ் பி. கான்ஃபிடன்ஸ் மோஷனோ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனோ எந்த மோஷனுமே வந்து இட் இஸ் நாட் மென்ஷன்ட் இன் கான்ஸ்டியூஷன். அது பை கன்வென்ஷன்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியாக வந்து அதை நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனும் சரி, கான்ஃபிடன்ஸ் மோஷனும் சரி, இஸ் நாட் மென்ஷன் தி கான்ஸ்டியூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வோட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் வரதுக்கு முன்னாடி வந்தால் தான் வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்கா இல்லையா நமக்கு தெரிய வரும். அதுக்கு முன்னாடியே வந்து இஃப் தி பிரைம் மினிஸ்டர் ஆஸ்க் தி பிரசிடென்ட் டு டிசால்வ் தி லோக்சபா பண்ணி தான் வந்து ஆகணும். சரிங்களா? ஸோ பி 2 ஒன்லி. Yes, new parliament building. First statement correct, 888 seats, இங்கே 384 seats. First statement correct. Second statement interchange-ஆக வந்திருக்கு. Second statement is interchanged. ராஜ்யசபாவுக்கு லோட்டஸ் தீம், லோக்சபாவுக்கு வந்து பீகாக் ஸ்கீம், சாரி பீகாக் தீம். Only one statement is correct. (61) disqualification. (61) டிங்களா? சி வர சிங்களா? டி. ஆக்சுவலி இந்த ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்சார்ஜ் சால்வெண்ட்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அன்டிஸ்சார்ஜ் இன்சால்வெண்ட். அன்டிஸ்சார்ஜ்டு இன்சால்வெண்ட், யாரையும் வந்து காசு கட்ட முடியலை அப்படின்னா அவங்களை இன்சால்வெண்ட் சொல்லுவாங்க. அதான் வந்து அன்டிஸ்சார்ஜ் இன்சால்வெண்ட் தான் வந்து நமக்கு டிஸ்குவாலிஃபிகேட், டிஸ்சார்ஜ் சால்வெண்ட் கிடையாது. ஸோ 1, 2 and 3 ஆப்ஷன் டி. 1, 2 and 3 ஆப்ஷன் டி. (62) ONDC. ONDC B வேற. ONDCs போடுறீங்களா? டி போடுறீங்களா? எஸ், இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ்னால வந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ ONDCs அப்படின்றது வந்து ஜஸ்ட் லைக் நம்ம யூபிஐ மாதிரி தான். அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் நெட்வொர்க். அது யார் வேணாலும் வந்து இன்கல்கேட் பண்ணிக்கலாம்.
இப்போ யூபிஐ எடுத்து ஜிபே யூஸ் பண்ணுறாங்க, ஃபோன்பே, பேடிஎம்லாம் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி ஓஎன்டிசி அப்படின்றது வந்து ரீட்டைலர்ஸ் கூட கன்சியூமர்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நெட்வொர்க். ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான், பட் வித்தவுட் எனி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ். ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ இல்லாமல் அது ஒரு நெட்வொர்க்காக வந்து இருக்குது. அதை யார் வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கூகுளே நினச்சா கூட ஓஎன்டிசிக்கு தனியாக வந்து அந்த நெட்வொர்க் இன்கல்கேட் பண்ணி ஒரு தனி ஆப் விடலாம். ஆல்ரெடி பேடிஎம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அமேசான் நினச்சா அமேசான் பண்ண முடியும். அந்த மாதிரி அது ஒரு நெட்வொர்க் இருக்குது, அது யார் வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதான் ஓஎன்டிசி அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் தப்பாக இருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அது B2 and 3. $75-25 initiative. ஸோ ஹைப்பர் டென்ஷன் அண்ட் டயபெட்டிக் பீப்புள் அந்த சிக்காக இருக்கவங்கள வந்து ஒரு 75 மில்லியன் இண்டிவிஜுவல்ஸை 2025 வந்து கேருக்குள்ளே வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் கொண்டு வந்த இனிஷியேட்டிவ். ஹைப்பர் டென்ஷன் அண்ட் டயபெட்டிஸ் இருக்கக்கூடிய 75 மில்லியன் இண்டிவிஜுவல்ஸை வந்து 2025 ஒரு ஸ்டாண்டர்ட் கேருக்குள்ளே வந்து கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் பாட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். 64 சீங்களா, 64 சீங்களா, வர சியா ஏங்களா. எஸ், ப்ரிசன் அப்படின்றது ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட் தான். பட் ஆனால் வந்து இது வந்து கொலோனியல் ஏரா, சரி கொலோனியல் ஏரியா வந்து ஒரு லா. ஸோ ஆப்வியஸாக ரீஃபார்மோ ரீஹாபிலிட்டேஷனோ அதில் வந்து நம்ம எதிர்பார்க்கவே வந்து முடியாது. ஆப்ஷன் ஏ. ஆக்சுவலி ஒன் ஆஃப் த ரீசெண்டாக ஒரு மாடல் ப்ரிசன்ஸ் ஆக்ட் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஒன் ஆஃப் த ரீசன் என்ன, அது வந்து ரீஃபார்ம் அண்ட் ரீஹபிலிட்டேஷன் ஓகே போகலை, கொலோனியல் லெகசியாக இருக்குது அப்படின்றதுக்காக தான் வந்து ரீசெண்ட் மாடல் ப்ரிசன்ஸ் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்லி ஒன். ETFs, sorry, 6th schedule, 65. Okay, Assam, Meghalaya, Tripura and Mizoram. ETFs, sorry. இல்லைங்க, ஹைப்பர் டென்ஷன் அண்ட் டயபெட்டிஸ்க்காக எடுத்துகிட்டு வந்தது தான். ETFs exchange trade funds. ETFs அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி தான். அதுவும் அதை வந்து அதை வச்சு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணலாம், அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக் மாதிரி வந்து வாங்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து ETFs அப்படின்றது. இங்கே ஒரு கேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபண்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் யாராவது இருந்தாங்க அப்படின்னா தே டூ லைக் ரெகுலராக ஜென்ரலாக ஸ்பீக்கிங் தே டூ அவங்களே வந்து மேனேஜ்மெண்ட் டிசிஷன்ஸ் எல்லாமே வந்து எடுத்துப்பாங்க. எங்கேருந்து எடுக்கணும், எப்போ போடணும், எப்போ நான் வந்து அதை ஹோல்ட் பண்ணணும், எப்போ நான் வந்து செல் பண்ணணும் அப்படின்ற டிசிஷன்ஸ் எல்லாமே அந்த ஃபண்ட் மேனேஜர் அவங்களே வந்து பண்ணிப்பாங்க. பட் when it comes to ETFs அந்த மாதிரி வந்து பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க. அது ஒன்லி பேசிவ் மேனேஜ், பேசிவாக மட்டும்தான் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க அந்த ETFs. பேசிவ் மேனேஜ்மெண்ட் இன் சென்ஸ் சின்ன சின்ன ட்வீக்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் பண்ணலாம், சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணலாம் அந்த போர்ட்ஃபோலியோவில். பட் வாங்குறது விற்கிறது இந்த மாதிரியான சேஞ்சஸ் எதுவுமே வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ ஆப்ஷன் சி, இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் ஆர் அட் தி டிஸ்கிரிஷன் ஆஃப் ஃபண்ட் மேனேஜர் அப்படின்றது தான் வந்து இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட். seventh schedule. சரிங்களா, வர டிங்களா, வர செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸுங்களா, டிவிஷன் ஆஃப் பவர்ஸுங்களா? டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் இல்லைங்களா. செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இஸ் பிட்வீன் த 3 organs ஆஃப் தி கவர்மெண்ட்.
எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஜுடிஷியரி. அதுதான் செப்பரேஷன் ஆஃப் பவர். டிவிஷன் ஆஃப் பவர் அப்படின்னு வரும்போது தான் வந்து மேலே இருக்கவனுக்கும் கீழே இருக்கும் டிவைட் பண்ணியிருக்காங்க லெஜிஸ்லேட்டிவ் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்றது. ஸோ A 2 and 3 எவல்யூஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் சப்ஜெக்ட்ஸ். அண்ட் நம்மளோட ஃபெடரல் ஸ்கீம் சொல்லுங்கள். டிவால்வ்ன்றது தான் சென்ட்ரல் ஸ்கீமில் இருந்தால் வரும். புரியல. டிவால்வ் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் டு ஸ்டேட்ஸ். ஆமாம் இல்லைங்க, 2 ஸ்டேட்ஸ் நாங்கள் ஒன்லின்னு கொடுத்தா மட்டும்தாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஸ்டேட் மட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு கொனோட்டேஷன் தரும். எதுவுமே தரல, ஒன்லி அப்படின்ற வார்த்தை அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஸ்டேட்ஸுக்கும் தரப்படுது அப்படின்ற ஒரு மீனிங் தான் வந்து தரும். டெவல்யூஷன் தான் அது. A 2 and 3 அதாவது டிவிஷன் ஆஃப் பவர்ஸ். 68 பபுள் ட்ரீ. வேற ஸோ பபுள் ட்ரீ அப்படின்றது வந்து இட் இஸ் நைட்ரோஜன் ஃபிக்ஸிங் லெக்யூம் தான். நைட்ரோஜன் ஃபிக்ஸிங் லெக்யூம் அப்படின்றது ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அதை கிளைமேட்டுக்கும் வந்து சரி, நம்மளோட சாயில் நியூட்ரியன்ஸுக்கும் சரி, அது வந்து ரொம்ப ஆப்டாக வந்து இருக்குது, ரெப்ளனிஷ் பண்ணுது அப்படின்றதுக்காக அதை ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி நியூஸ். இட் இஸ் நைட்ரோஜன் ஃபிக்ஸிங் லெக்யூம்ஸ் அண்ட் 3 ஸ்பீஷீஸ் ஆஃப் பபுள்ஸ் வந்து தே ஆர் நேட்டிவ் டு இந்தியா. 3 ஸ்பீஷீஸ் ஆஃப் பபுள்ஸ் அண்ட் நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது, எக்கனாமிக்கலி பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்விரான்மெண்டல் அண்ட் ஈக்கலாஜிக்கல் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. இந்த சீபக்தான்னு ஒரு பிளான்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சீபக்தான். ஸோ அந்த பிளான்ட் எவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் வந்து பபுளுக்கும் வந்து சிக்னிஃபிகன்ஸ் வந்து இருக்குது. எக்கனாமிக்கலியும் இருக்குது, என்விரான்மெண்ட்லேயும் வந்து இருக்குது. நிறைய ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஜாஸ்தி இந்த பபுளுக்கு. மெடிசினல் பெனிஃபிட்ஸ், இதோட ட்ரீ பட்டை இருக்கு இல்லைங்களா, பார்க், அதை எடுத்து ஸ்கின் டிசீசஸ், ஃபயர் பர்ன்ஸ் அதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. போத் 1 and 2. பார்லிமெண்டரி செக்ரட்டரி. பார்லிமெண்டரி செக்ரட்டரி பாரு. இப்படி பார்லிமெண்டரி செக்ரட்டரிஸ் வந்து இல்லை ஒரு ரூலிங் பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பியை தான் வந்து அமைப்பாங்க. ஏன்னா ஒரு ட்ரெயினிங் மினிஸ்டராக வந்து அமைப்பாங்க. லைக் அடுத்து போர்ட்ஃபோலியோ கொடுத்தாங்க அப்படின்னா அவர் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய மினிஸ்டர் கூட வந்து இருக்கிறதுக்காக வந்து செட் பண்ணுவாங்க, அவர் ட்ரெயின் பண்ணுறதுக்காண்டி. அதான் பார்லிமெண்டரி செக்ரட்டரிஸ் அப்படின்றது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டோட இருக்குது. ஸோ 2 only. புரியல. அந்த செக்ரட்டரி கேட்கலாம். பார்லிமெண்டரி செக்ரட்டரிஸ் அப்படின்னும் போது அந்த டைப்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பார்ப்போம் இல்லைங்களா, அந்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் கீழே சின்னதாக வந்து பார்லிமெண்டரி செக்ரட்டரிஸ் பற்றியும் வந்து கொடுத்துருப்பாங்க. கேபினெட்லன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் எய்ட் பண்ணுறதுக்காக வந்து எடுத்துகிட்டு வராங்க. கேபினெட்டில் கேபினெட் மினிஸ்டர்ஸ் மட்டும்தான் வந்து இருப்பாங்க. கவுன்சிலர் 4 பேர்லாம் இருக்க மாட்டாங்க. லைக் ஜென்ரலாக வந்து மினிஸ்டர் பட்டம் கொடுத்த எல்லாமே வந்து இருப்பாங்க. பார்லிமெண்டரி செக்ரட்டரிஸ் வந்து அவங்களை எய்ட் பண்ணுறதுக்காக வந்து இருப்பாங்க. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இருப்பாங்க கவுன்சிலில், கேபினெட் இருக்கும், டெப்யூட்டி மினிஸ்டர்ஸ் வந்து அட் டைம்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னா வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பசிபிக் ஐலண்ட்ஸ் டீங்களா? Pacific Islands include
ஆக்சுவலி இங்கே பசிபிக் ஐலண்ட்ஸ்ன்றது வந்து எல்லாமே பசிபிக்கில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட் குரூப் தான். அலுட்ஷியன் ஐலண்ட்ஸ் அப்படின்றது வந்து அலாஸ்கா சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட் குரூப். ஆஸ்திரேலியா நமக்கு தெரியும், பப்புவா நியூ கினியாவுமே வந்து ஒரு ஐலாண்ட் குரூப் தான். ஆனால் இங்கே கேட்குறது வந்து இட் இஸ் அபவுட் பெசிபிக் ஐலாண்ட் கண்ட்ரீஸ். பிஐசி குரூப்பிங் வந்து சொல்லுவாங்க. ஒரு 14 சின்ன சின்ன கண்ட்ரீஸ் இருக்குது. வனாத்து, நார்வே, நியூவே அப்படின்ட்டு கேள்விப்பட்டீங்களா? சாலமன் ஐலண்ட்ஸ், பப்புவா நியூ கினி, இதெல்லாமே. ஸோ இதான் வந்து இங்கே பசிபிக் ஐலண்ட்ஸ் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது வந்து இட் இஸ் 3 only. பாப்புவா நியூ கினி, பிஐசி அப்படின்னு சொல்லுவாங்க, பசிபிக் ஐலண்ட் கண்ட்ரீஸ். 14 கண்ட்ரீஸ் வந்து இருக்குது. அண்ட் அதுக்கு வந்து நிறைய சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. அதனால வந்து நிறைய பேர் அவுட்ரீச் பண்ணுவாங்க, எஸ்பெஷலி சைனா, இந்தியா, யூஎஸ் இந்த மாதிரியான பிளேயர்ஸ். ஸோ என்ன சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கண்ட்ரீஸ் தான், பட் தே ஹேவ் வைட் இஇசி, இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் சொல்லுவாங்க பாருங்கள். அது வந்து ரொம்ப வைடாக வந்து இருக்கும் சின்ன சின்ன கண்ட்ரீஸ்க்கு. ஸோ அவங்க கூட வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது வந்து இட் வில் எய்ட் எனி கண்ட்ரி ஹூஸ் இன் ரிலேஷன்ஷிப் வித் தம். அதனால் சைனா வந்து ஒரு பெரிய அவுட்ரீச் வந்து பண்ணிகிட்டு இருக்கு டுவார்ட்ஸ் தீஸ் பசிபிக் ஐலண்ட் கண்ட்ரீஸ். 71 மங்களஜோதி. Mangalajodi is a bird sanctuary in Odisha. 2 only 2 is true. Mangalajodi is a bird sanctuary in Odisha. (72) MSP. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஒரு 23 கிராப்ஸ் கிட்ட வந்து தராங்க. அதில் காரிஃப் கிராப்ஸும் இருக்குது, ராபி கிராப்ஸும் வந்து இருக்குது, கமர்ஷியல் கிராப்ஸும் வந்து இருக்குது. அண்ட் சோவிங் சீசன் முன்னாடி தான் வந்து எம்எஸ்பி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நாட் ஒன்ஸ் a year, சோவிங் சீசன்ஸ் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சிஎஸ்சிபி ரெக்கமெண்டேஷன் கொடுத்த உடனே வந்து சிசி கேபினட் கமிட்டிஸ் ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ சி 3 only. 73 வர வர ஏபி ஏங்களா? ஆக்சுவலி 1, 2 and 3 தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் லைக் அந்த பிரசிடென்ட் பார்க்கும்போது அந்த தேர்ட் பாயிண்ட் இருக்கும் இல்லைங்களா, அதாவது டீட்டெயில்ஸ் வேணா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. அவரோட ரிலேஷன்ஷிப் வித் பிஎம், அங்கே பிஎம் பார்ப்போம், கவர்னர் வரும்போது சிஎம் கூட சேர்த்து வந்து பார்ப்போம். ஸோ அது வச்சு தான் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன தப்பு? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஏன் தப்புன்னு நினைக்கிறீங்க? ரிட்டர்ன் பண்ண முடியாதுங்க. ரிட்டர்ன் பண்ணலாங்களா? ரிட்டர்ன் பண்ண முடியாது. 1, 2 and 3 ஜார்டேனியன் இனிஷியேட்டிவ். வேற பீங்களா? ஜார்டேனியன் இனிஷியேட்டிவ். இஸ்ரேல் பாலஸ்தீன் பக்கம் தான் வந்து போகும், பட் ஆனால் அது கிடையாது. சிரியாவை எப்படி வந்து அரப் லீக்குள்ளே சேர்க்கலாம் அப்படின்றது. ஏர்லியராக அரப் லீக்ன்றது வந்து இந்த ஏஷியன் கண்ட்ரீஸ் அண்ட் ஆஃப்ரிக்காவோட மேலே அது சாஹல் ரீஜன் சொல்லுவாங்க தெரியுமா, அங்கே இருக்கக்கூடிய அரப் கண்ட்ரீஸை சேர்ந்த ஒரு குரூப்பிங் தான் அரப் லீக் அப்படின்ற ஒரு 22 கண்ட்ரீஸ் வந்து இருந்தது. சிரியாமே இட் வாஸ் அ பார்ட் ஆஃப் அரப் லீக். பட் ஆனால் இந்த அரப் லீகோட மேஜர் கோல் பார்த்தீங்கன்னா ஓகே கோஆப்ரேஷன் இருக்குது, பட் இன்னொரு மேஜர் கோல் இட் வாஸ் பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ். ஆனால் சிரியாவில் அது இல்லை. அது இல்லை அப்படின்ன உடனே வந்து தே ரிமூவ்ட் சிரியா ஃப்ரம் அரப் லீக் 2011 ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து ஜார்டன் அதோட இனிஷியேட்டிவ் எடுத்து எப்படி சிரியா உள்ளே சேர்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்துட்டு த்ரூ பீஸ்ஃபுல் மீன்ஸ் தான்.
அதாவது எப்படி அங்கேருந்து மிலிட்டன்ஸ் வெளியே அனுப்புறது அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கடுத்து எப்படி சிரியா உள்ளே சேர்க்கலான்றது தான் அதோட கோல். அது பேர் வந்து ஜார்டன் இனிஷியேட்டிவ் அப்படின்னு வந்து இருந்தது. சிரியாஸ் ரிட்டர்ன் டு அரப் லீக். ₹75 coin. Only one. வேற வேற yes, none of these, all the three statements are incorrect. 75 grams கிடையாது. It was around 34 to 35 grams. 34 point வரும், ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா 35 grams பக்கம் தான் வந்து அதோட வெயிட் வந்து இருக்கும். And it was circular in shape, not rhombus in shape, circular in shape. And இதோட காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து it was silver 50%, copper 40%, zinc and nickel each 5%. ஸோ பீகோகிராம் ஆஃப் கோல்டு வந்து இல்லை. பீகோகிராம்ன்றது வந்து ஒரு கிராமில் 1 ட்ரில்லியன்த், ஒரு கிராம 1 ட்ரில்லியனாக வந்து பிரித்தோம் அப்படின்னா அதில் ஒரு பார்ட் தான் வந்து 1 பீகோகிராம் அப்படின்றது. ஸோ அதில் 1 பீகோகிராம் ஆஃப் கோல்டு கூட வந்து கிடையாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி மேட் அப் ஆஃப் சில்வர், காப்பர், ஜிங்க் அண்ட் நிக்கல். 50, 40, 5 each.